அன்பின் பிதாவே அப்பா, எங்கள் ஒவ்வொருவரையும் அந்த கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். அறிந்தும் அறியாமல் செய்த தவறுகளை மன்னிங்க. எங்களிடத்தில் குற்றங்கள் உண்டு, குறைகள் உண்டு அப்பா, தயவாய் மன்னிங்க. இதோ நான் சகலத்தையும் புதிதாக்குவேன் என்று சொன்ன வசனத்தின்படி ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகள், போராட்டங்களிலிருந்து ஒரு விடுதலையை கட்டளையிட்டு சகலத்தையும் நீர் புதிதாக்குங்க. இழந்து போன சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் இயேசுவின் நாமத்தினால் இரட்டத்தனையாக பிள்ளைகளுக்கு கட்டளையிடும்படியாய் ஜெபிக்கிறேன் அப்பா. நீதிமான் பனையை போல் செழிப்பான் என்று சொன்ன வசனத்தின்படி ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீதிமானாய் மாற்றி பனையை போல் ஓங்கி வளர்ந்து செழிக்க செய்யுங்க. உம்முடைய பிள்ளைகளுடைய கையின் பிரயாசத்தை ஆசிர்வதிங்க. கையிட்டு செய்கிற ஒவ்வொரு காரியங்களிலும் இரட்டிப்பான ஆசீர்வாதத்தை கட்டளையிடுங்க. உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவான் என்று சொன்ன வசனத்தின்படி ஒவ்வொரு பிள்ளைகளும் உண்மையாக வாழ்ந்து பரிபூர்ண ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ள இயேசுவின் நாமத்தினால் கிருபை உண்டாவதாக. கர்த்தருக்கு பயப்படுகிற பெரியோரையும் சிறியோரையும் ஆசீர்வதிப்பேன் என்று சொன்ன வசனத்தின்படி உமக்கு பயந்து நடக்கிற உம்முடைய பிள்ளைகளை இயேசுவின் நாமத்தினால் ஆசீர்வதிங்க. ஒவ்வொரு பிள்ளைகளையும் அவர்களுடைய குடும்பங்களையும் இயேசுவின் இரத்த கோட்டைக்குள் மூடி மறைத்து பாதுகாத்துக் கொள்ளுங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் வல்லமையினால் ஒவ்வொரு பிள்ளைகளையும் பேர் பேரை ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கிறேன். உன் பிள்ளைகள் உன் பந்தியை சுற்றிலும் ஒளிவாய் மர கன்றுகளை போல் இருப்பார்கள் என்று சொன்ன வசனத்தின்படி ஒவ்வொரு வீடுகளில் இருக்கிற சிறு குழந்தைகள், வாலிபர்கள் அப்பா, ஒளிவாய் மர கன்றுகளை போல ஓங்கி வளர்ந்து அவருடைய பெற்றோருக்கு ஆசீர்வாதமாக இருக்க இயேசுவின் நாமத்தினால் கிருபை செய்யுங்க. கர்த்தர் பூமியில் உள்ள சகல ஜாதிகளிலும் உன்னை மேன்மையாக வைப்பார் என்று சொன்ன வசனத்தின்படி அப்பா, இந்த பூமியில் உள்ள சகல வித ஆசீர்வாதங்கள், இம்மைக்குரிய ஆசீர்வாதங்களினாலும் உலகத்துக்குரிய ஆசீர்வாதங்களினாலும் உடைய பிள்ளைகளை நிரப்பி மேன்மையாக வைக்கிற கிருபைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். கர்த்தர் உன்னை எல்லா தீங்குக்கும் விலக்கி உன்னை காப்பார் என்று சொன்ன வசனத்தின்படி தீங்கொன்று மணுகாதபடிக்கு தீமையிலிருந்து விலக்கி பாதுகாத்துக் கொள்ளுங்க. என் நீதியின் வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன் என்று சொன்ன வசனத்தின்படி ஒவ்வொரு பிள்ளைகளையும் அவர்கள் குடும்பங்களையும் முத கரத்தில் நீர் தாங்கி அவர்களை வழிநடத்தி பாதுகாத்துக் கொள்ளுங்க. ஜெபித்த ஒவ்வொரு காரியங்களையும் நாங்கள் பெற்றுவிட்டோம். அதற்காக நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமீன். God bless you.